ஸோ குடல் இறக்கத்துக்கு நம்ம என்ன அறுவை சிகிச்சை பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பண்றாங்க. முன்காலத்தில் நம்ம ஓப்பன் சர்ஜரி, அதாவது ஹெர்னியோபிளாஸ்டி ஓப்பன் சர்ஜரி பண்ணுவாங்க. பட் இப்பெல்லாம் நமக்கு மிகுந்த துல்லியமான நுண்துளை அறுவை சிகிச்சை வந்துள்ளது. நுண்துளை அறுவை சிகிச்சை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 3 பேனா அளவுக்கான சிறிய நுண்துளை வழியாக நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சிடலாம். ஸோ 2 அறுவை சிகிச்சையிலுமே நம்ம வந்து மெஷ், அதாவது வலை வைக்க போறோம். ஸோ அந்த வலை எதுக்காக வைக்கிறோம்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், நம்ம இன்னுமே அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த வலை வச்சோம்னா நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த வலை வைக்கிறோம். ஸோ அந்த வலை வைக்கும்போது நமக்கு வந்து எந்த வகையான பின்விளைவும் வராது. அந்த வலை என்பது நம்ம உடம்போடய சேர்ந்து ஒட்டி அது உடம்போடய சேர்ந்து வளரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதனால அந்த வலை வைக்கிறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்டோ ஒரு பாதிப்போ பின்விளைவுகளோ வராது. இன்னொன்று, அந்த குடல் இறக்கத்துக்கு நம்ம வலை வைக்கிறதோடு நிறுத்தாமல் அந்த ஓட்டையை அரைப்பதற்கு நம்ம தையல் போடுவோம். ஸோ அந்த தையலை ஏதோ ஓப்பன் சர்ஜரி மூலமும் பண்ணுவோம், லேப்ரோஸ்கோபி அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமும் பண்ணுவோம். ஸோ இந்த குடல் இறக்க அறுவை சிகிச்சையில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நுண்துளை அறுவை சிகிச்சை தான் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா நுண்துளை அறுவை சிகிச்சை தான் வெளியில் எந்த தழும்பும் இருக்காது, 2 பக்கமும் இருக்கிற அறுவை சிகிச்சை ஒரே நேரத்தில் ஒரே நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமா செஞ்சிடலாம். நோயாளிகளுக்கு அது மிகவும் வலி குறைவான ஒரு அறுவை சிகிச்சை, சீக்கிரமா வேலைக்கு திரும்பவும் முடியும். இதனால தையல் பிரிக்கிறதோ இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்புகளோ கம்மியாயிரும். ஸோ அதனால உங்களுக்கு குடல் இறக்கம் இருந்தால் நம்ம யூனிடாஸ் மட்டுமே அணுகி நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக அந்த குடல் இறக்கத்தை செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.